அந்த இதை ப்ளே பண்ணிக்கிறேன். இன்னொரு வாலி மட்டும் வச்சுக்கோங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? ஏன்னா ஆஃப்டர் வந்து இந்த டீ பிரேக்கு அப்புறம் எல்லாம் அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ டான்ஸ் ஆடி எங்களை ரொம்ப மகிழ்ச்சிட்டு இருக்கீங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. மீண்டும் ஒரு முறை எங்களுடைய கரம் சிரம் தாழ்த்தி டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஹரியன், குறிஞ்சி அண்ணன், அவங்க டீம் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வந்து அது ப்ளஸ் மைனஸ் எவ்வளவோ இருக்கட்டும், அதை தாண்டி வந்து நான் ஹரியனுக்கு வந்து நான் மெயினாக சொல்கிறது, முதல் படமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக பண்ணார். 3D வந்து ஜம்போன்னு சொல்லி ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த படம் ஒரு பெருசாக போகலையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணார். நான் வந்து அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக அந்த மேடையில் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஆட்கள் எல்லாருமே நாங்கள் கூட இருக்கோம். கவலையப்படாதீங்க. அடுத்தடுத்து நீங்கள் எத்தனை படங்கள் பண்ணாலும் நாங்கள் வந்து தோல் கொடுக்க ரெடியாக இருக்கோம். அது நல்ல படம் கரெக்டாக அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போவீங்கன்றது இந்த இடத்துல நான் வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை எங்கள் டீம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொதுவாக ஒரு ப்ரொடியூசர்னாலே ஒரு படம் எடுத்த உடனே ஐயோ இந்த படம் வந்து பெருசாக போகலையே அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் அவர் முத வந்து எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கிறத விட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குன்னு சொல்லி ஒரு 3D ஜம்போ எடுத்தார். அது பெரிய வரவேற்பு தான். பட் பெரிய பிஸ்னஸ் ஆகலைன்னா கூட அடுத்தடுத்து நீங்கள் வந்து அது எதுவுமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமாக இருங்க. உங்கள் பின்னாடி எங்களுடைய அன்பு தோழர்கள் எல்லாருமே நாங்கள் இருக்கோம். குறிஞ்சினே இருக்காரு, உங்கள் டீமில் நான், நம்ம டீமில் எல்லாருமே இருக்கோம். நீங்கள் கவலையப்படாதீங்க. எப்பயுமே வந்து முதல் எடுத்தோடனே வெற்றி கிடைச்சா அது வெற்றியே கிடையாது. எனக்கு 22 வருஷம் கழிச்சு தான் வெற்றியே கிடைச்சிச்சு. அதனால நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்கள் பின்னாடி எப்பவுமே நாங்கள் இருக்கோம். 22 வருஷம் சொன்னதுனால சொல்கிறேன், எனக்கு நிறைய வருஷம் ட்ராவலிங். இந்த மேடை அனுபவம்ன்றது எனக்கு ரொம்ப ஊறி போன ஒன்று. நான் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் இந்த மேடை அனுபவம் எனக்கு உண்டு. எனக்கு வந்து சரியான வாய்ப்பு கிடைக்காம நான் மேடையிலே நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் விஜய் டிவியில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் கூட பெரிய திரையில் எனக்கு வந்து நான் நினச்ச விஷயத்த பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்லாம் நான் நிறைய ஏங்கியிருக்கேன். எத்தனையோ படங்களில் ஒரு சீன், அப்படி ஒரு கிராசிக் சீன், போரூரில் கேமரா இருக்கும், கோடம்பாக்கத்தில் நான் நடிச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி எத்தனையோ விஷயம் நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன். அந்த லிஸ்ட்டில் சொன்னால பெரிய லிஸ்ட்டு. அதை தாண்டி வந்து எனக்கு கிடைச்சது வந்து ரவுத்ரம்னு ஒரு படம். ரவுத்ரம் படத்தில் வந்து இயக்குனர் கோகுல் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த படத்தை தான் என் லைஃப்னு நினச்சி கிட்டத்தட்ட 3 வருஷம் தாடி வச்சு முடியெல்லாம் வளர்த்து என்னை பார்க்கவே ஆக்ரோஷமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அந்த சீன் அந்த படத்தில் வரல. பட் அது வந்து அந்த டைம் வந்து நான் ரொம்ப 3 வருஷம் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணி தாடி வச்சு முடி வச்சுலாம் நான் வெளியே ஷோ போகும்போது கூட நீங்கள் யாரெல்லாம் என்னை கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறது அசத போகுதியார் அந்த பீரியடு 2007. அப்போ வந்து நான் தான் ரோபோஷன் என்ன இப்படி இருக்கார் இவ்வளோ தாடி வச்சு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி எனக்கு அந்த படம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுதுன்னா வியாழக்கிழமை அந்த இயக்குனர் ஃபோன் பண்ணுறாரு. நைட்டு 12 மணிக்கு நான் காரைக்காலில் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கேன். நிகழ்ச்சிக்கு போகிற மேடை ஏற போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக, அவர் ஃபோன் வரும்போதே எனக்கு ஒரு பெரிய ஜர்க் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது, பட் உங்கள் சீன் அதில் வரல, ரொம்ப தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இது முதல் படம், நான் வேறு வழி இல்லை. அந்த சீன் எனக்கு வந்து செட் ஆகலை. நல்ல காமெடி, எவர் கிரீன் காமெடியாக இருக்கும் அந்த படம். பட் அந்த சீன் என்னால் வைக்க முடியல, தவறாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய குமுறலில் வச்சிட்டார். வச்சதுக்கப்புறம் என்னால் மேடை ஏறி நிகழ்ச்சி பண்ணவே முடியல. ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு படம் வருது, அந்த படத்தில் நான் பெரிய ஸ்கோப் பண்ண போகிறேன் அப்படிலாம் பெரிய கனவோட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் வீட்டில் எல்லாத்தையும். ஆனால் அந்த படத்தில் அந்த சீன் வரல. நீங்கள் இன்னமும் ரவுத்ரம் படம் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்பு, நமிதா, ரம்பான்ற மாதிரி நான் ஒரு ஐட்டம் டான்ஸர் மாதிரி ஒரு சாங்க்கு மட்டும் வந்துட்டு போவேன். அது ஏன் அந்த சாங்க்கு வர்றேன், எதுக்கு வெளியே போகிறேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த படத்தில் வந்து அதுக்கு லீடு பெரிய சீன், பெரிய ஸ்கோப் இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம வந்து சினிமாவில் வந்து நம்மளால் சைன் பண்ண முடியாது, நமக்கு மேடை தான் அப்படின்லாம் நான் இப்போ நிறைய நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், அதே இயக்குனர் உனக்கு வந்து நான் ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை நம்பி நீ 3 வருஷம் தாடி மீசையெல்லாம் வளர்த்து முடியெல்லாம் வளர்த்து உன்னை நான் வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து யூஸ் பண்ண முடியாமல் நீ வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தெரியும். அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக உனக்கு நான் படம் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தது தான் இதற்கு தான் ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. அதே கோகுல் இயக்குனர்.
அதுக்கப்புறம் வந்து நிறைய படம், அதை தாண்டி வந்து அப்புறம் மாறி திரைப்படத்தில் ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது இயக்குனர் தனுஷ் அவர்களும் சரி, இயக்குனர் பாலாஜி மோகனும். அது எப்பவுமே நான் நன்றி சொல்வேன். ஏன்னா சின்ன திரையிலேருந்து ஒரு பெரிய திரையில் ஒரு பெரிய பிரேக் கிடைக்கிறது பெரிய விஷயம். அதை தாண்டி ஒரு படத்தில் ஒரு ஃபுல்ஃபில்லாக நீங்கள் அந்த படம் பார்த்தாலே தெரியும், தனுஷ் ஸ்கோப் பண்ணுறதை விட மேக்ஸிமம் எவ்ரி ஸ்கீனில் நான் தான் ஸ்கோப் பண்ணியிருப்பேன். அதுக்கான பெரிய மனசு பண்ணி எல்லா சீன்லையும் எனக்காக ஸ்கோப் கொடுத்து ஆடியோ லான்ச்லையுமே இந்த படம் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இவ்வளோ பெரிய சீட்டு வந்து ஏன் ரோபோஷங்கருக்கு இன்ன வரையும் வரல, அப்படி ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மர் ஏன் அவருக்கு வரலன்னு சொல்லிலாம் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் தனுஷ் சாருக்கு, இயக்குனர் பாலாஜி மூலம் நிறைய நன்றி சொல்லணும். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் சரி, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு பின்னாடி பெரிய பேக் போன் இருக்குது. ஒரு தோல்வி எப்பவுமே வெற்றி உடனே கிடச்சிட்டா அது வெற்றி கிடையாது. படிப்படியாக வந்து அதுக்கப்புறம் ஒரு வெற்றி கிடைச்சா தான் அதோடைய பெரிய சக்ஸஸ்ஸு. ஸோ கண்டிப்பாக ஹரியண்ணே டோன்ட் வரி, அடுத்து எப்போவுமே நாங்கள் எல்லாம் கூட இருக்கோம். சரி, எல்லாருமே பாட்டு பாடிட்டாங்க. இப்போ நானும் பாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் பேக்கத்து போறீங்க, அப்படிலாம் செய்யாதீங்க. எல்லாரும் பாடினாங்கல்ல, நானும் ஒரு பாட்டு பாடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து அன்பு நண்பர் சென்னை கிரி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். எல்லாருக்குமே பிடிச்ச சில வாய்ஸ் அதை பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்காக டான்ஸ் ஆடுறதுக்காக நம்ம கேர்ள்ஸ், கேர்ள்ஸ், ஜாப்பனீஸ் கேர்ள்ஸ், ஆர் யூ ரெடி? ஐ ஆம் ரெடி. ஆக்சுவலி உண்மையிலே அவங்க வந்து என் கூட ஆடுறதை விட நான் அவங்க கூட ஆடுறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா ஜப்பானில் ஜாப்பனீஸ் கேர்ள்ஸ் எனக்கு இங்கே எல்லாருமே சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன், சூப்பர் ஸ்டாருடைய வெறியர் எல்லாருமே எனக்கு தெரியும். அதை தாண்டி எனக்கு வந்து அந்த அவங்க ரசிகர் மன்ற தலைவரும் சரி இவங்களும் சரி வந்தவுடனே எதற்குத்தானே ஆசைப்பட்ட பேழ குமாரா அப்படின்னாங்க. ஓ, அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தன் மேலே ஏறினோடனே காலில் விழுந்தா நான் பயந்துட்டேன். இன்னும் ஜப்பான்காரன் நம்ம காலில் விழுதான் நாம காலில் விழ பண்ணல. நோ மாழி மாழி செஞ்சு எழுவேன் பார்த்துருக்கேன் அப்படின்னா. ஆத்தாடி ஆத்தா, நம்ம ஊரில் தான் நம்மளை மதிக்க மாட்டேன்றான், இந்த ஊரில் மதிக்கிறான்னா அவன் காலில் தான் நான் முதல்ல விழுந்தோம். அப்படிப்பட்ட அந்த கேர்ள்ஸோட ஆடுறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அவருடைய டைலாக் சொல்றார். கொஞ்சம் லெவல் வச்சுக்கோமா. அதுக்கு முன்னாடி இந்த சாங் பாடினாங்க இல்லையா, டெக்னாலஜி வளர வளர சில பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் நம்ம யாருமே பிளஸ் நோக்கி போறதே இல்லை, உங்களுக்கே தெரியும், மைனஸ் நோக்கி தான் போவோம். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஐபேடில் வச்சு பாடுறாங்க, அதில் வந்து செல்ஃபோன்லேயே வச்சு பாடிடுறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஆர்கெஸ்ட்ரானா ஒரு பழைய நோட்டு இருக்கும். அந்த நோட்டு கசங்கி நம்ம டிஷ்யூ பேப்பரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நோட்டாக தான் இருக்கும். அதில் எழுதி வச்சுருப்பேன், ஆளுமா டோலுமானா ஆனா ஆண், ஆளுமா டோலுமா இசாலக்கடி மாலுமா, அப்போ உள்ள பாட்டு வச்சுங்களேன். அதே மாதிரி லேடிஸ் பாடுறாங்கன்னா பேன்னா பெண் பாடணும், அதை வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அப்புறம் கோரஸ் பாடுறாங்கன்னா கோ அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதில் கோரஸ் பாடணும். இப்படிலாம் எழுதி வச்சு அந்த நோட்டை பெரட்டி இவ்வளோ பெரிய புக்கு இருக்கும், அதெல்லாம் பாடியிருப்பான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் லைவாக கச்சேரி அப்போ பண்ணும்போது நடந்த ஒரு கூத்து. இப்போ வந்து மோகன் சாருடைய பாட்டு இருக்கு இல்லையா, மணி ஓசை கேட்டு எழுந்து, அந்த சாங். இதே மாதிரி ஆடியன்ஸில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து நான் பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, ஓகே, கச்சேரி பாடும்போது ஆடியன்ஸில் பாடும்போது அவங்களுக்கு கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணுறதான்னு சொல்லி மேடை ஏட்டாங்க. அவன் ஏறின உடனே இவங்க கூத்து அவருக்கு தெரியாது. அவர் சொன்ன என்ன சாங், மணி ஓசை கேட்டு எழுது, தபைலா கீபோர்டு ஃபோன் 4 வேணாம் 5 இப்படிலாண்டாரு. ஆத்தாடி பெரிய பாடகராக, இவ்வளோ பெரிய பாடகர் நம்ம கச்சேரிக்கு உட்காந்து பாடிட்டு இருக்காரு, எல்லாம் தயாராகிட்டாங்க. உடனே அவருக்கு வந்து பழைய நோட்டை அப்படி வச்சாங்க. அவருக்கு மனசு தெரியல, பாவம். பழைய நோட்டை அப்படி பார்த்த உடனே அதில் வந்து டயலாக் எதுவும் எல்லாமே எழுதி தான் வச்சுருப்பாங்க அப்பெல்லாம். உடனே அவர் வந்து பாடினார், மணி ஓசை கேட்டு நல்லா முடிஞ்சு, பல்லவி முடிச்சு சரணம் ஆரம்பிக்குது. நல்லா கேட்டுக்குங்க. சரணத்துல கண்ணன் பாடும் பாடல் கேட்க இருமல், அந்த இடத்துல இருமணும், அதை எழுதிக்கானே இருமல். எப்படி கண்ணன் பாடும் பாடல் கேட்க இருமல், ராதை வந்து
இருமல் ரெண்டு தடவை இருமணும். அவன் இருமல் ரெண்டுன்னு போட்டிருக்கான். ஒரு புதிய டைலாக். ராதையோடு ஆசை கண்ணன் இருமல் கண்டினியூ. ஏன்னா அந்த இடத்துல கண்டினியூவா இருமணும். இந்த மாதிரி லைவா நிறைய. ஏன் இவ்வளவு இன்னொரு பழைய பாட்டு நம்ம வசந்த மாளிகையில யாருக்காக பாட்டு இதே மாதிரி ஒரு கச்சேரியில் ஒருத்தர் வந்தார். நான் பாடுறேன் சார், யாருக்காக பாட்டு அப்படின்னாரு. சார் பெரிய மனுஷன் பாடினாலும் செமையா பாடுவார் அப்படின்னு வந்தார். அவர் எப்படி அந்த ஊரை ஏமாத்திருக்காருன்னா, அவருக்கு எங்கெங்க டயலாக் தெரியலையோ லிரிக் தெரியலையோ ஓன் லிரிக்க போட்டு புள்ள பண்ணிருக்காரு. இது அந்த ஊரையே ஏமாத்திருக்கேன். இதே மாதிரி பாடினாரு. யாருக்காக அப்பா 8 கட்டில பாடுறான்டா. என்ன அடுத்த வரி அதே தானே. இது யாருக்காக அவர் தெரியல. யாருக்காக தன்னை தாளினோ இந்த மாளிகை தல்லாலினோ காதல் ஓவியம் பில்லாலினோ காதலே லோ லோன்ட்டான். அவனை விரட்டி பிடிச்சி அடிச்சாங்க. இது ஒன்று. ஃபைனலாக இன்னொன்று சொல்லிடுறேன். நாங்கள் நிறைய ஷோ மிமிக்ரி சொல்ல போகிறோம்ல. ஒரு ஊரில் ஒருத்தர் மிமிக்ரி பண்ணுறேன்னு ஏமாத்திட்டே இருந்திருக்கான். இது எனக்கும் தெரியாது. அந்த ஊருக்கு நான் கெஸ்ட்டாக போயிட்டேன். நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஊரில் சொன்னாங்க, சார் நம்ம ஊரில் ஒரு பையன் அவன் ஃபஸ்ட்டு மிமிக்ரி பண்ணணும் சார், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க சார். நாங்கள் சரி ஓகே, வளர்ந்து வர்ற கலைஞனுக்கு நம்ம முதல் வழி விட்டு நம்ம பின்னாடி நிற்க வேண்டியதானுட்டு நான் விட்டேன். எடுத்த உடனே மைக்கை வாங்கி 5000 பேர் உட்காந்துருக்காங்க. ஒரு வார்த்தை கேட்டேன், உங்களுக்கு யார் வாய்ஸ் வேணும் அப்படின்னா நான் நெஞ்ச பிடிச்சிட்டேன். ஆத்தாடி ஆத்தா, யார் வாய்ஸ் வேணுமா? இவனை எப்படி நேரம் இத்தனை சேனல் விட்டாங்க, இவனை எப்படி இவனை நம்ம பார்க்காம போச்சுன்னு. உடனே எல்லாம் ரஜினி அஜித், கமல், விஜய், அஜித் நல்லா சொல்றாங்க. ஓகே எல்லாரும் நல்லா கேட்டுங்க. ரஜினி கமல் 2 பேரும் ட்ரெயின்ல ஏறுறாங்க. பாருங்க எல்லா வாய்ஸ் நான் பேச போறேன். ரஜினி கமல் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரஜினி கமல் இறங்கி போயிட்டாங்க. அடுத்து யாரு வேணும் அப்படின்னா பொங்கப்பள நீ விட்டா ஜப்பான் பிரதமரை ஏற்றி இறக்குற வேலை தானாங்க. இப்படி எல்லாம் ஒரு ஏமாத்திருக்கேன். அந்த சூழலையும் நான் போய் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, எனக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் வந்து இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வங்களான தமிழக ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லி ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வந்து கோடி சம்பாதிச்சு கூட வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க சொல்ல டெஃபினட்டா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் கவலை, ஒவ்வொருத்துக்கு ஒரு கவலை. எப்படி ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது சொன்னா தினமும் நிம்மதியா தூக்கணும். அப்படி நிம்மதியா தூக்க வரல சொன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் கிடையாதா? எப்படி நிம்மதியா தூக்குறது சொன்னா நைட்டி போடாத ஆம்பளையும் நைட்டி போடாத பொம்பளையும் நல்லா தூங்கினதா சரித்திரமே இல்லை. பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஹவுசி நன்றி. எனக்காக விஜய் சேதுபதி நாச்சு இருக்கிற வேண்டாம். நீதான போட்ட பால அங்க போச்சு, கேட்ச் பிடிக்கலாம் பின்னாடியே போன விட்டன காசு கீழே வந்துட்டுன. அதோட பிரச்சனை இல்லை. இங்க அடிபட்டிருக்கும். இங்கதான் பிரெட் ஆம்லெட் இருக்கு. என்று சாப்பிட்டா சரியா போகும். முத ஹாப்பி என்னாச்சு? டோக்கியோ ஹாப்பி. தேங்க் யூ ஃப்ரெண்டே. லவ் மேட்ரி ஃபிலைட்டாப்ல ஆஃப் சாஃப்ட்வேர் குள்ளாயிருவாப்ல. சூப்பர்ப்பா. ஓகே, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து வாழ்த்தி பேசிருந்தாங்க. ஓகே, வணக்கம். இந்த வரலாறு காணாத கூட்டத்திலே நான் பேசுவதில் பெருமை கொள்கின்றேன்.
பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு நிலம் பெற, நல்ல ஆட்சி அமைந்திட நீங்கள் அனைவரும் வளமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். ஓகே, ஐயா டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, என் உயிரினோ மேலான என் அன்பு உடன்பிறப்புகளை, என்னை நீங்கள் கடலிலே தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் நினைப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம், காசு வாங்க மாட்டேன். தேங்க்யூ. ஓகே, இப்போ சாங் போட்டுடலாமா? அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குரல், ஒரு அற்புதமான பாடல்கள். ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாய்ஸ். நம்ம ஜப்பான் டோக்கியோ தமிழ் சங்கத்துக்கு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வந்து மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். ஓகே, இந்தியாவை பெரும்படக்கூடிய அற்புதமான தலைவர். அவர் வாழ்கின்ற நாட்களில் நம்மளும் வாழ்கின்றோம் அப்படிங்கிற ஒரு பெருமையான விஷயம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்ம மேடையில் வந்து பேசியிருந்தா எப்படி பேசிப்பாங்க பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்பவுமே நம் மாணவர்களிடத்துல உரையாடும் போது அவங்க நிறைய எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதுல முக்கியமா அவங்க அதிகமா கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அடுத்த பிறவியில என்னவா பிறக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. அப்ப நான் சொல்வேன், அடுத்த பிறவியிலையும் நான் இந்தியாவிலேயே பிறக்க ஆசைப்படுறேன், இந்திய நாட்டிற்கு சேவை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. சூப்பர். சரி, ஓகே, ஒரு அழகான பாடல் கொடுத்துடலாமா? சூப்பர், ரெடி. ஓகே, சாங் ரெடி.